Hi students. CAT preparation அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட காமனாக கேட்குற ஒரு கொஷின் என்னென்னா, சார் இந்த பேசேஜ் வந்து சம்மரி எடுக்கிறது எப்படி சார்? நம்மளுக்கு வேர்பல் அபிலிட்டியில் அது ஒரு ஏரியா வருது, வேர் யூ டு ஐடென்டிஃபை சம்மரி, கரெக்ட் சம்மரி ஐடென்டிஃபை பண்ணணும். சின்ன பேசேஜ், ஷார்ட் பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, எப்படி பண்ணணும் சார்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். ரெண்டு விஷயம் கவனிப்போம். ஒன்று, ஒரு பேசேஜ் படிக்கும் போது வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் தட் வி ஷுட் கான்சன்ட்ரேட், வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் தட் வி கேன் அவாய்ட், இது ரெண்டும் மட்டும் பார்த்துட்டோம்னா சம்மரி எடுக்கிறது ஈஸி. பேசேஜ்குள்ளே போகலாமா? நான் இப்போ பேசேஜ் உங்களுக்காக ரீட் பண்ணுறேன், இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வரும், நீங்களும் அப்படியே சேர்ந்தே கூட வந்துடுங்க, ட்ராவல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வில் see how to analyze this. Let's go into the passage. The passage given below is followed by 4 alternate summaries. Choose the option that best captures the essence of the passage. Essence நானும் சரி, summary நானும் சரி, இதெல்லாமே வந்து ஒரே மீனிங் தான் கொடுக்குது. ஓகே. Passage says, Brazil's growth rate has been low, yet most Brazilians say their financial situation has improved and they expect it to get even better. This is because most incomes are rising fast, with higher minimum wages and very low unemployment. The result is falling inequality and a growing middle class. The result of economic stabilization, improved social security and universal primary education. But despite recent improvements, the Brazilian economy is still painfully unequal, with poor Brazilians paying the biggest share of their incomes in taxes and getting the least back in government services. இப்போ இங்கே ஒரு 4-5 விஷயம் இருக்குது கவனிக்க வேண்டியது. என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிரசீலோட க்ரோத் ரேட்டு லோவாக இருக்குது, பட் அங்கே இருக்க மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹையர் மினிமம் வேஜஸ் அண்ட் லோ அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஆல்சோ ஃபாலிங் இன்இக்வாலிட்டி, லோ அன்எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் தான் கவனிக்க வேண்டிய விஷயம். ரைட்டா? சரி, இப்போ நமக்கு எக்கனாமி க்ரோ ஆகிறதுக்கு என்ன காரணம் கொடுத்துருக்குறாங்க? ரிசல்ட் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன், இம்ப்ரூவ்டு சோஷியல் செக்யூரிட்டி, யூனிவர்சல் ப்ரைமரி எஜுகேஷன், இந்த 3 பாயிண்ட் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு பட்டு போட்டிருக்காங்க. பட்டு போட்டாலே என்ன அர்த்தம்? இப்போ சொன்ன கருத்துக்கு மாறுபட்ட கருத்து, ஆப்போசிட் கருத்து சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். பட் டிஸ்பைட், இருந்த போதிலும், இந்த டெவலப்மெண்ட்லாம் இருக்குது, இருந்தாலும் பூவர் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இன்கம் டேக்ஸ் கட்டுறதுல அவங்க தான் பெரிய ஷேர் வந்து கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரே ஒரு குறையை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு சம்மரி எப்படி வேணும்? நம்ம 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணுறாங்களோ அதுதான் குட் சம்மரி. பார்க்கலாமா? ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக பார்க்கலாமா? ரைட். இப்போ நம்ம 4 ஆப்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். அந்த பேசேஜில் கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆகிற மாதிரி இருக்க ஆப்ஷன் தான் பெஸ்ட் சம்மரியாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். லெட் us read the option one by one. First option, most Brazilians feel they have benefited from recent economic events, but the poor continue to be dealt unfairly by the state. என்ன அர்த்தம்? பிரசீலியன்ஸ் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க, புவர் வந்து அந்த ஸ்டேட்ன்றது கண்ட்ரி அவங்கள அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுது, சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் குட் பி அன் ஆன்சர். இது எல்லா பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ரிமைனிங் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் பி படிக்கிறோம். எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் have benefited many Brazilians, but they are unaware of the impending problems of rising inequalities in their society. ரைசிங் இன்இக்வாலிட்டிஸ்ன்னு போட்டிருக்காங்க. பேசேஜில் கம்மியாக இருக்குது இன்இக்வாலிட்டிஸ்ன்னு போட்டிருக்காங்க, ஃபால் இன் இன்இக்வாலிட்டிஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அங்கே கொடுத்துருக்கு ஆப்போசிட் கருத்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தட் cannot be an option. ஆப்ஷன் சி படிப்போம். வித் ரைசிங் இன்கம்ஸ் அண்ட் ஃபாலிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இன்கம் ரைஸ் ஆகுது, எம்ப்ளாய்மெண்ட் ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் பிரசீலியன்ஸ் ஆர் பீங் மிஸ்லெட் இன்டு திங்கிங் தட் தேர் எக்கனாமி இஸ் டூயிங் வெல். மக்களுக்கு பொய்யா சொல்லப்படுது எக்கனாமிக் க்ரோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க, மிஸ்லெட்னு சொல்கிறாங்க. அங்கே மிஸ்லீடிங்கே கிடையாது, நிறைய விஷயம் வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, க்ரோ ஆகிட்டுன்றது ப்ராப்பராக காமிச்சிருக்காங்க தான் மேலே சொல்லுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் தி ரைட் ஆப்ஷன். டி வாங்க. குட் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் ஹவ் மாஸ்க்டு த அன்ஃபேர் டாக்ஸேஷன் ஆஃப் த புவர் தட் இஸ் லைக்லி டு டீஸ்டெபிளைஸ் த பிரசீலியன் எக்கானமி. அப்படின்னா என்ன? போகிற போக்கில் பிரசீலியன் எக்கானமி டீஸ்டெபிளைஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இதுக்கான எந்த விஷயமே பேசேஜில் மென்ஷன் ஆகலை. எதனால் டீஸ்டெபிளைஸ் ஆகும், ஓவர் பீரியட் ஆஃப் டைம் டீஸ்டெபிளைஸ் ஆகுமா, எதுவுமே அங்கே மென்ஷன் ஆகலை. ஸோ அதனால் இதுவும் ஆப்ஷனாக இல்லை. அப்போ ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ, இன்னொருக்க வாசிக்கிறேன், தட் இஸ் த ரைட் ஆப்ஷன். மோஸ்ட் Brazilians feel they have benefited from recent economic events. நிறைய பேர் ஈவெண்ட்லேருந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, எக்கனாமிக் ஈவெண்ட்லேருந்து. பட் அந்த இடத்துல ஒரு பட்டு போட்டிருக்காங்க. முன்னாடி அங்கே மேலேயும் நம்ம ஒரு பட்டு பார்த்தோம். Most Brazilians feel they have benefited from the recent economic events, but the poor continue to be dealt unfairly by the state. Poorக்கு
டேக்ஸ் கட்டுறதுல பெரிய ஷேர் அவங்கள்ட்ட போய் நிற்குது. ஸோ கண்ட்ரி, அந்த ஸ்டேட்டுன்றது கண்ட்ரி, அவங்கள வந்து கொஞ்சம் அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுதுன்றது சம்மரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் சம்மரி. நம்ம என்ன பார்த்துருக்கோம் இதில்? ரொம்ப சிம்பிள். கான்செப்ட் நல்லா உள்வாங்கிட்டோம். என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ரீசன் என்ன, அதுக்கான எது நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதுன்ற பாயிண்ட்டை பார்த்துட்டோம்னா இதை வச்சு சம்மரி எடுக்கிறது ஈஸி. ஆப்ஷன்ஸில் சம்மந்தமில்லாத விஷயங்கள் கொடுத்து குழப்பியிருக்காங்கன்றது பார்த்துக்கிட்டோம்னா அவாய்ட் பண்ணுறது ஈஸி. தேங்க்யூ.